ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வள்ளி வீரா கிட்ட கண்மணியை பற்றி பேசுகிறாங்க. இங்கே பாரு வீரா, உன் அக்கா கண்மணி எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டு இருக்கான்னு சொல்ல, இங்கே பாருங்கம்மா, எங்கள் அக்காவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு வீரா சொல்கிறாங்க. இல்லை வீரா, நான் சொல்கிறத கேளு. உன் அண்ணன் சாவுக்கும் ராஜேஷ் சாவுக்கும் நாங்கள் தான் காரணம்னு சொல்லி எங்கள் குடும்பத்தையே அவள் பழி தீர்க்க பார்க்குறான்னு வள்ளி சொல்ல, மா ப்ளீஸ்மா என் அக்காவை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு வீரா சொல்கிறாங்க. வள்ளி வீராக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வீரா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மருமகன் கூட நான் சேர்ந்து வாழாததுனால தான் என் அக்காவை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறீங்களோன்னு எனக்கு தோணுது. நீயே வந்து அங்கே வாழாதப்போ உன் அக்கா மட்டும் எதுக்காக அங்கே வாழ்ந்துட்டு இருக்கணும்? அவளையும் வந்து கூட்டிகிட்டு போன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்களாமா? நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது அந்த மாற சொல்லி கொடுத்து பேசுகிறது மாதிரியே இருக்குது. வேண்டாமா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு வீரா சொல்ல, வள்ளி அவங்களோட ஃபோன் எடுத்து அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்த வீரா ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு வீரா, இனி முடிவெடுக்கிறது உன் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து கிளம்புறாங்க. வீரா அவங்களோட மனசில், உன் தங்கச்சியாக நான் அந்த வீட்டுக்கு வந்தால் என்னால் எதையுமே சரி பண்ண முடியாது. உன் மனசில் இருக்கக்கூடிய பழி தீர்க்கிற எண்ணத்தை போக்கணும்னா நானும் அந்த வீட்டு மருமகளாக சரி சமமாக வரணும். அதுக்கு எனக்கு இப்போ இந்த மாறனுடைய உதவி தேவை. இந்த ஜென்மத்தில் நான் அவனை புருஷனாக ஏற்றுக்க மாட்டேன். சரியோ தப்போ அந்த மாறன் கட்டின தாலி இதுக்காவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வீரா அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.